அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 46வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் கிழக்கு வாசல் என்று சொல்லப்படுகிற போது 2 கிழக்கு வாசல்கள் இருந்தன ஒன்றுக்கொன்று எதிராக. அதாவது ஒன்று நிரந்தரமாக கர்த்தர் பிரவேசித்தபடினால மூடப்பட்ட வெளிப்பிரகாரத்திற்கு செல்லக்கூடிய ஒரு கிழக்கு வாசலும், மற்றொன்று சில நேரங்களில் திறக்கிற உட்பிரகாரத்திற்குள் செல்லுகிற ஒரு கிழக்கு வாசலும் இருந்தது. அதாவது இவைகள் ஓய்வு நாள்களிலும் மாத பிறப்புகளிலும் அது திறக்கப்படும். அதுவும் அந்த அதிபதிக்காக அது திறக்கப்படும். அதிபதியானவன் சமாதான பலிகளை தகன பலிகளை செலுத்த வரும்பொழுது அந்த வாசல் திறக்கப்படும். மற்ற அந்த 6 நாட்களிலும் கிழக்குக்கு எதிரான அந்த உட்பிரகாரத்தினுடைய வாசலானது பூட்டப்பட்டு இருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஏசாயாவினுடைய நாட்களில் ஜனங்கள் அதிகமாய் பாவம் செய்த பொழுது பலிகளை அருவருக்கிறவராக இருந்ததை குறித்து ஏசாயா 1ஆம் அதிகாரம் 13-14 சொன்னாரே, இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன் என்று சொல்லி, இந்த நாட்களிலும் நாம் மாத பிறப்புகளை ஆசரிக்கிறோம், ஓய்வு நாட்களை ஆசரிக்கிறோம், சபை கூட்டத்தை ஆசரிக்கிறோம். நாம் அக்கிரமத்தை செய்கிறவர்களாக இருந்து அக்கிரமத்தோடு கூட அவைகளை நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக காணப்பட்டோம் என்று சொன்னால், நம்மை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதான். என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன் என்றே சொல்ல முடியும். அப்படிப்பட்ட காரியங்கள் தான் அநேகமாய் நம்முடைய நாட்களில் நடக்கிறதை பார்க்கிறோம். இங்கே 2ஆம் வசனத்தில் அதிபதி தாவீது வெளிவாசல் மண்டபத்தின் வழியாக நுழைந்து வாசல் நிலையின் அருகே நிற்க கடவன். 1000 வருட அரசாட்சியில் ஆசாரியர்கள் அவனுடைய தகன பலிகளை சமாதான பலிகளை படைக்க கடவர்கள். அவன் வாசற்படியிலேயே ஆராதனை செய்துவிட்டு பின்பு புறப்படுவானாக. இந்த வாசலின் நிலை கொஞ்சம் உயர்த்தப்பட்டதா இருக்கிறபடினால தேசத்தின் அதிபதி மேற்கு நோக்கி பார்த்து ஆலயத்தில் முன்னால் உட்பிரகாரத்தில் அமைந்த பலிபிடத்தில் ஆசாரியர்கள் பலி செலுத்துகிறதை பார்க்க முடியும். மக்கள் வெளி பிரகாரத்திலேயே நின்றுவிட வேண்டும். அவர்கள் உயர்த்தப்பட்ட வாசல் நிலையில் நிற்கிறதுக்கு கூட ஜனங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி இங்கே எசேக்கியேல் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 46:9ஆம் வசனத்தில் தனக்கு எதிராக வாசல் வழியாய் புறப்பட்டு செல்வானாக. மக்கள் குறிப்பிட்ட நாட்களில் கர்த்தருடைய சந்நிதியில் வரும்பொழுது வடக்கு அல்லது தெற்கு வாசல் வழியாய் உட்பிரவேசிப்பார்கள். ஆனால் அவர்கள் எதிர்வாசல் வழியாக வெளியேற வேண்டும். இப்படி செய்வதனால போக்குவரத்து சுமூகமாக இருப்பதோடு நெரிசல் இல்லாமல் இருக்கும் என்று சொல்லி ஒரு ஒன்வே காரியத்தையும் குறித்து இங்கே எசேக்கியேல் அங்கே ஜனங்கள் அவர்கள் அனுமதிக்கப்படும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். 12ஆம் வசனத்திலும் அதிபதிக்காக உட்புற கிழக்கு வாசல் திறக்கப்படும். சமாதான பலிகள் உற்சாக பலிகளை அதிபதி செலுத்த விரும்பினால் அவன் செலுத்தின பின்பாக அந்த கதவு பூட்டப்படும் என்று பார்க்கிறோம். இந்த 1000 வருட அரசாட்சியின் பலி செலுத்துதல்ல அந்தி பலி கிடையாது. ஒவ்வொரு நாளும் காலையில் பலிகள் செலுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆழமான சத்தியம் என்ன? மோசேயின் நாட்களிலும் அங்கே வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் யுபிலி வருஷத்தை, அதாவது ஜூப்ளி இயர் என்று சொல்லுகிறோமே, அந்த காரியத்தை ஆண்டவர் தெளிவாக விளக்கி இருந்தார். யோசுவாவின் மூலமாக எல்லா ஜனங்களுக்கும் அவர்கள் குடியிருப்புகள், அவர்களுக்கு சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்ட பின்பு, காணியாட்சிகள் கொடுக்கப்பட்ட பின்பு, அவர்களுடைய விளைநிலத்தில் விதைகள் அவைகள் சரியான விளைச்சல் இல்லாமல் இருந்துச்சுன்னா, அவர்கள் ஒரு கஷ்டத்துக்கு நேராக ஒரு துன்பத்துக்கு நேராக வந்துட்டாங்கன்னா, அவர்கள் கொஞ்சம் அதிகமாய் பணம் உடையவர்களிடத்துல தங்களுடைய காணியாட்சிகளை வைத்து பணம் வாங்கினால் அந்த காணியாட்சி யார் பணம் கொடுத்தார்களோ அவர்களுக்கு அது சொந்தமாக மாறிவிடும். இன்றைக்கு நம்ம எப்படி பேங்க்ல போய் லேண்டை அடகு வைத்து அதற்கென்று நாம் பணம் பெறுகிறோமோ, அதே போல அந்த நாட்களில் பணம் படைத்தவர்களிடத்தில் அவர்கள் தங்களுடைய காணியாட்சியை ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய பிள்ளைகளையும் அவர்கள் வறுமையின் காரணமாக குடும்பத்தை நடத்துகிறதற்கு நிர்வாக திறமை இல்லாமல் இருக்கிற அந்த நேரத்தில்
அவர்கள் அவைகளையும் அங்கே அடிமைகளாக விற்று அங்கே அதற்கான பணங்களை பெறுகிற காரியங்களையும் உடையவர்களாக இருந்தார்கள். தங்களையே அடிமையாக்கி கொண்டவர்களும் அந்த நாட்களிலே காணப்பட்டார்கள். ஆகவே இங்கே 16-17 தேசம் விடுதலை ஆண்டு அப்படின்னு சொல்லி இங்கே எசேக்கியேலும் சொல்லுகிறார், இஸ்ரவேல் நிலங்களை வாங்கவோ விற்கவோ செய்யலாம், ஆனால் யூபிலி ஆண்டில் அந்த சொத்து அதன் உரிமையாளருக்கு திரும்பி அளிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் கோத்திரங்கள் ஒவ்வொன்றும் கானானில் பிரவேசித்த பிறகு அவர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் அவர்கள் வசமாக நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அத்தனை கரிசனை உடையவராக இந்த காரியத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். என்ன இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், அவர்கள் 6 வருடங்கள் விளைநிலங்களிலே அவர்கள் விதைப்பார்கள், அங்கே பலனை சேர்ப்பார்கள். 7ஆம் வருடம் அந்த லேண்டை அவர்கள் ஃப்ரீயா விட்டுறணும். அந்த நாட்கள்ல ஆண்டவர் சொல்லுகிறார், 6வது வருஷத்துல நான் 3 வருஷத்தினுடைய பலனை அந்த நிலத்துல நான் தருவேன். அப்பொழுது நீங்கள் 7ஆம் வருஷத்துல அதுல தப்பி பயிராகிறது மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க அப்படியே விட்டுறணும். நிலத்தை நீங்க ஒண்ணுமே செய்யக்கூடாது. திரும்ப அதுக்கடுத்த வருஷம் நீங்க விதைத்து 8ஆம் வருஷத்துல விதைத்து 9ஆம் வருஷத்துல தான் பலனை சேர்க்க முடியும். ஆகவே 6ஆம் வருஷத்துல அதனுடைய பலனை நான் திரும்ப தருவேன் என்று சொல்லி 6 வருடங்கள் கழித்து 1 வருடம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி, அதே போல 7 முறைகள், அதாவது 7 into 7 49 வருடங்கள் கழித்து 50வது வருடம் வரும்பொழுது காணி ஆட்சியை யார் யாரெல்லாம் தங்களுக்கு கஷ்டத்தின் நிமித்தமாக விற்றிருந்தார்களோ, அதே போல தங்களுடைய பிள்ளைகளை அடிமையாக தங்களுக்கு மனைவியையோ கணவனையோ அடிமையாய் கொடுத்திருந்தாலும், இவர்கள் அடிமையாய் இருந்தாலும் அந்த யுபிலி வருஷத்துல ஒரு மகா பெரிய எக்கால சத்தம் தொனிக்கப்படும். அந்த நேரத்தில் காணியாட்சியை இழந்தவர்கள் திரும்ப காணியாட்சியை பெற்றுக் கொள்வார்கள். அடிமைகளாக விற்கப்பட்டவர்கள் தங்கள் சொந்த இடங்களுக்கு அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு செல்லுவார்கள். அங்கே எல்லா காரியமும் அவர்கள் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தங்களை நிர்வாக பண்ணுகிறதற்கு திராணி இல்லாம ஏழைகளாய் வாழ்ந்த ஜனங்களுக்கு அந்த நாளில், அந்த யுபிலி வருஷத்தில், அந்த 50ஆம் வருஷத்தில் அத்தனை மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்கிற காரியத்தை இங்கே மீண்டுமாக எசேக்கியேல் நினைப்பூட்டுகிறார். இது ஆவிக்குரிய சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய நாட்களில் யுபிலி வருஷம்னா என்ன? மோசே சொல்லி கொடுத்திருந்தார் யோசுவாவின் நாட்கள்ல, அதே போல அதே போல தாவீதின் நாட்கள்ல, சாலமோனின் நாட்கள் எல்லாம் இவைகள் கடைபிடிக்கப்பட்டதே. அதற்கு பின்பாக இந்த 7ஆம் வருஷத்துக்கு அவங்க ரெஸ்ட் கொடுக்காம அநேக காரியங்களை செய்தபடி இதனாலதான் ஆண்டவர் அவர்களை 70 வருடங்கள் சிறை இருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். அங்கே பயிரிடப்படாம எல்லா நிலங்களும் அப்படியே விடப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். அது நிமித்தமாக அவர்கள் தண்டனை அனுபவித்தார்கள். நம்முடைய நாட்களில் இந்த யுபிலி வருஷம் அப்படின்னா என்னன்னா, இது கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நமக்கென்று செய்து முடித்த அந்த காரியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நற்செய்தியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கி மனுக்குலத்திற்கு மகா பெரிய விடுதலையை முடிந்தது என்று சொல்லி ஒரு எக்கால துணியோடு கூட ஒளித்தாரே, அந்த காரியத்தை குறிக்கக்கூடியதாக இது சபையின் நாட்களுக்கு இருக்கிறது. நமக்கு இந்த ஒரு அருமையான ஒரு நற்செய்தி என்ன, சுவிசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் வாழ்கிற நம்மை பாவத்திலிருந்து விடுதலையே பெற முடியாதோ என்று சொல்லி இருக்கக்கூடிய நம்மை குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி நம்முடைய பாவத்திலிருந்து பரிபூரணமாக விடுதலை செய்யும்படியாக அந்த எக்கால தொனியானது உன்னுடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுதலை பெறுகிறதற்கான கிரியைகள், என்னுடைய காரியங்கள் முடிந்து விட்டது என்று சொல்லி ஆண்டவர் எக்கால தொனியை போல அவர் தன்னுடைய சத்தத்தை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல சாபங்கள் உடைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற பாவங்கள், நம்முடைய பெற்றோர்களினால முன்னோர்களினால தொட்டு வருகிற சாபத்தின் காரியங்கள், அல்லது அந்த சாபத்தினால என்னென்ன தண்டனைகள் என்று சொல்லி ஆண்டவர் வடிவமைத்து வைத்திருந்தாரோ பாவத்தின் காரியங்களுக்காக ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலேயே அங்கே தண்டனையை வடிவமைத்து கொடுத்தாரு. அதே போல நம்ம செய்கிற காரியங்களின் நிமித்தமாய் வருகிற அந்த
பாவ தண்டனையினுடைய சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவைகள் உடைக்கப்படும்படியாக அவர் நமக்காக சாபமானார் என்கிற ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் நமக்காக பாவமானார். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை செய்யும்படியாக அவர் நமக்காக சாபமானார். சாபங்கள் எல்லாவற்றையும் உடைத்தெறியும்படியாக அந்த கல்வாரி சிலுவையை, அந்த யுபிலி வருஷத்தை குறிக்கும்படியாக கல்வாரி சிலுவையில தொங்கி எல்லா காரியங்களையும் முடித்து விட்டேன், கிரியைகளை முடித்து விட்டேன் என்று சொல்லுகிறவரை நம்பிக்கையோடு கூட பார்க்கும் பொழுது குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகவும், சாபத்திலிருந்து விடுதலையாகவும், எல்லா நோய்களையும் அவர் சுமந்து தீர்த்தபடியினால அவருடைய தழும்புகளினால நாம் குணமாவோம். இந்த உலகத்தில் மனிதர்களால் தீர்க்க முடியாத வியாதிகளை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விசுவாசத்தோடு கூட நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வியாதிகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் யாக்கோபு சொன்னார், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் எண்ணெய் பூசி அவர்கள் ஜெபிக்க கடவர்கள், அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று பார்க்கிறோம். வியாதிகளிலிருந்து ஒரு மகா பெரிய விடுதலையை தரும்படியாக முடிந்தது என்று சொல்லி இயேசு கல்வாரி சிலுவையில் முழங்கினார். அதே போல நம்முடைய தரித்திரங்களை உடைத்தெறியும்படியாக, நாம் ஐஸ்வர்ய சம்பன்னராய் மாறும்படியாக நமக்காக தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே ஒரு துணியோடு கூட கல்வாரி சிலுவையில் அவர் உடுத்தியிருந்த ஆடைகளையும் கலட்டி பங்கு வைக்கிறதற்கு அதை சீட்டு போட்டு எடுத்துக்கொள்ளுகிற அளவுக்கு தன்னை தாமே ஒப்பு கொடுத்து கல்வாரி சிலுவையில் நமக்காக பாவமானார், நமக்காக சாபமானார். நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தபடியினால அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். அவர் நமக்காக தரித்திரரானார். இந்த வானத்தையும் பூமியையும் உடைய ஆண்டவர், தம்மாலையும் தமக்காகவும் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஒரு ஆண்டவர். இந்த பூமி வாழணும், இந்த மனுக்குலம் வாழணும், என் பிள்ளைகள் வாழணும், என்னுடைய சரீரங்கள் கிழிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த ஒரு ஜூபிலி இயர், ஒரு யூபிலி வருஷமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அந்த கல்வாரி சிலுவையில் செய்த நன்மைகளை அத்தனையாய் எக்கால சத்தமிட்டு முடிந்தது என்று முழங்கி இருக்கிறபடினால ஒவ்வொரு நாளும் அதை நினைவு கூர்ந்தவர்களாக கல்வாரி சிலுவையில் அண்டையில் நாம் நெருங்கும் பொழுது நம்முடைய சாபங்கள் உடைக்கப்படுகிறது, பாவத்தின் அடிமைத்தன கட்டுகள் உடைக்கப்படுகிறது, அதே போல வியாதியின் கூறுகள் முறிக்கப்படுகிறது, நம்முடைய தரித்திரங்கள் மாற்றப்பட்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக அவர் மாற்றுகிறார். விசுவாசிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து இதற்கு கீழே உள்ள வசனங்கள்ல 4 வெளிப்பிரகாரத்தின் மூலைகளிலும் அடுப்புகளும் அங்கே புகை கூண்டுகளும் இருந்தன. அவைகள் அங்கே வெளியே கொண்டு போய் ஜனங்கள் அந்த பலி செலுத்தப்பட்ட பலி மிருகத்தை தொட்டுட்டான்னு சொன்னா அது தீட்டுப்பட்டு விடும். ஆகவே அந்த வெளிப்பிரகாரத்துக்குள்ளேயே அவைகள் சமைக்கும்படியாக சமையல் அடுப்புகளானது அவைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது என்று சொல்லி, இதோடு கூட அங்கே அறை வீடுகள் லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. சமையல் உள்ளேயே நடந்தது என்கிற காரியத்தோடு கூட இந்த அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில யுபிலி வருஷத்தினுடைய நன்மைகளை நமக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறார். விசுவாசிப்போம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா.